अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பலவிதமான விலங்குகளை பற்றி தெரிஞ்சு வரோம். இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய விலங்கானது ஓநாய். இந்த ஓநாயை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதற்கு ஒரு சம்பவத்தையே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்திலிருந்து நமக்கு பல விளக்கங்களையும் கூறுறான். இதை பற்றி அல்லாஹ் 12வது அத்தியாயத்தின் 7வது வசனம் துவங்கி சொல்ல ஆரம்பிக்கும் போது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலையும் உங்களுக்கு பல சான்றுகள் இருக்குது. இன்னும் அந்த கூட்டத்தில் இருந்த யூசுப் அவர்களுடைய சகோதரர்கள், நம்மளோட தந்தை நம்மை விட யூசுஃபின் மேலே தான் அதிக பாசம் வச்சுருக்காரு, இதனால் அவர் வழிகெட்டு போயிட்டாரு அப்படின்னு சில சகோதரர்கள் பேசிக்கிட்டாங்க. இன்னும் சிலரோ இந்த யூசுஃபை நம்ம கொலை செஞ்சிடணும் அல்லது ஏதாவது ஒரு நிலத்தில் தூக்கி வீசி எரிஞ்சிடணும், இவர் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தந்தை நம்ம மேலேயும் பாசமாக நல்ல முறையில் நடப்பார், நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலரோ, நீங்கள் யூசுஃபை ஏதாவது செய்கிறதா இருந்தால் அவரை தூக்கி கிணத்துல வீசி எறிஞ்சிருங்க, போகிற வர பயணக்கூட்டம் யாராவது அவரை தூக்கி எடுத்து அவரை பயன்படுத்திக்கும், அந்த மாதிரி அவரை செஞ்சிடலாம், அவரை கொலை செய்ய வேணாம் அப்படின்னும் பேசிக்கிறாங்க. பிறகு அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க தந்தை கிட்ட, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய், தந்தையே யூசுப் விஷயத்தில் ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு அவரை எங்களோடு விளையாட அனுப்புங்க, அவர் நல்லா சாப்பிட்டு விளையாடுவார், நாங்கள் அவரை பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தங்களோட கூட்டிகிட்டு போக பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போது அவங்களுடைய தந்தை, நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கவலையை ஏற்படுத்துது, நீங்கள் அலட்சியமாக இருக்கிற நேரத்தில் ஒருவேளை அவரை ஓநாய் வந்து கடிச்சு தின்றுடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரர்களோ, இல்லை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போம், நாங்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கும்போது ஓநாய் எப்படி அவரை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போக முற்படுறாங்க. அதன் பிறகு அந்த சகோதரர்கள் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு மனதாக அவரை தூக்கி கிணத்துல வீசுறதா முடிவெடுத்து அவங்களுக்கு எதிராக சதி செஞ்சாங்க. இந்த விஷயத்த பிற்காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சகோதரர்களுக்கு தெரியாத விஷயத்த யூசுப் நபிக்கு வஹியாக அறிவித்து கொடுத்தான். இப்படியாக அந்த சகோதரர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் அவங்க தந்தைக்கிட்ட அழுதுகிட்டே ஓடி வந்து, எங்கள் தந்தையே நாங்கள் போட்டி போட்டு ஓடணும், அப்போ எங்களுடைய பொருளை பாதுகாக்க யூசுப் விட்டுட்டு போனோம், அவர் அங்கே அமர்ந்திருந்தார், நாங்கள் ஓடி விளையாடிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது ஓநாய் அவரை தின்று விட்டது, நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம், நீங்கள் எங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் இதனை வெறுமனை சொன்னால் தந்தை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பொய்யாக அவங்களுடைய சட்டையை கழற்றி அதில் ஒரு ரத்தத்தை துவைத்து, அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை, ஓநாய் அவங்கள கடிச்சு திண்டடிச்சு இந்த சட்டை தான் மிச்சம்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு வந்து சாட்சியாக காட்டுறாங்க. அவங்க செய்த இந்த செயலை அழகாக்கி பல பொய்களை கோர்த்து அவங்களுடைய தந்தை கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறேன், நீங்கள் சொல்கிற விஷயத்தை என்னால் நம்ப முடியல அப்படின்னு அவங்களுடைய தந்தை ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. அதன் பிறகு அந்த கிணத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவங்கள ஒரு வியாபார கூட்டத்தின் மூலம் காப்பாற்றி அவங்கள அற்ப விலைக்கு அவங்க விலைக்கு வாங்கி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க ரொம்பவுமே அழகு மிக்கவர்களாக மிகச்சிறந்த நற்குணமுடையவங்களாக இருந்தாங்க. யாக்கூப் நபியுடைய மகன்களில் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அடுத்த தூதராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய தந்தைக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்கள சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஆனால் இந்த சகோதரர்களோ பொறாமை கொண்டு இவர் இருக்கிறதுனால தான் நமக்கு பாசம் கிடைக்காம போகுதுன்னு தவறாக நினச்சிக்கிட்டு அவங்கள இந்த மாதிரியான சூழ்ச்சியில் தள்ளி ஓநாய் கடிச்சு சாப்பிட்டதா கதை சொன்னாங்க. இந்த விஷயத்தை இறைவன் திருமறையில் குர்ஆனில் சொல்லி நமக்கு விளக்கமளிக்கிறான். பொதுவாக இந்த ஓநாய் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவும் தந்திரமான இன்னும் திறமையான ஒரு விலங்காக இருக்குது. அது மனிதர்களை தன்னுடைய வேட்டையாக பிராணியாக அதனுடைய இரையாக மாற்றி அவங்கள கொன்று குவிக்கவும் தயங்காத ஒரு விலங்காக இருக்குது. இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓநாயை பற்றி சொல்லும்போது முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சுபஹ் தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டை மேய்க்கக்கூடிய ஒருத்தர் அந்த மாட்டின் மேலே ஏறிக்கிட்டு அதன் மேலே சவாரி செய்ய பார்க்குறாரு. அப்போ அந்த மாடு பேசுனது, நான் இதற்காக படைக்கப்படலை, உங்களுடைய சுமையை சுமக்கிறதுக்காக நான் படைக்கப்படலைன்னு பேசுனுச்சு அப்படிங்கவுமே சஹாபாக்கள்
அல்லாஹ்வுடைய தூதரே, மாடு பேசுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், இதனை நானும் அபூபக்கரும் உமரும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சஹாபாக்கள் அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பிறகு ஒரு ஓநாயானது ஆட்டு மந்தையில் புகுந்து அந்த பசியோடு இருக்கக்கூடிய ஓநாய் ஆடுகளை பிடிச்சிட்டு போயிடுது. ஆனால் அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஓநாயிட்டிருந்து ஆட்டை மீட்டு காப்பாற்றி கொண்டு போகிறாரு. அப்போது அந்த ஓநாய் பேசுது, இன்றைய தினம் நீ என்கிட்டேருந்து மீட்டு எடுத்துருக்கலாம், ஆனால் கொடிய மிருகங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படக்கூடிய மறுமை நாளின் நெருக்கத்தில் இந்த ஆட்டை என்கிட்டேருந்து பாதுகாக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது, அதுக்கு நான் தான் பொறுப்பாளராக இருப்பேன்னு ஓநாய் பேசியதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இதை பார்த்தும் அந்த மக்கள் ஓநாய் பேசுமா அப்படின்னு ஆச்சரியப்பட, இதனை நானும் அபூபக்கரும் உமரும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இல்லாத சஹாபாக்களை உறுதிப்படுத்தி நபி அவங்க நம்புவாங்கன்னு உறுதியோடு சொன்ன செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போது முன்னொரு காலத்தில் ஓநாய்கள் பேசியது அப்படிங்கிற சம்பவத்தையும் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரியில் 3471வது ஹதீஸாக இருக்குது. இது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் பேராசையை பற்றி நம்மளை எச்சரிக்கை செய்யும்போது அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தியை திருமதியில் 2376வது ஹதீஸில் சொல்லும்போது, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே பசியோடு சென்ற ஓனாய் எப்படி அந்த ஆடுகளெல்லாம் தின்று குவிச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுமோ, அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் பேராசை அப்படிங்கிறது புகுந்துருச்சுன்னு சொன்னால் அது உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் பாழாக்கி விடும் அப்படின்னு சொல்லி இந்த பேராசை அப்படிங்கிற குணத்தை ஓநாயோடு ஒப்பிட்டு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஓநாய் அழிவுக்கும் நாசத்திற்கும் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அவங்கக்கிட்ட கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு விஷயத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இது சம்மந்தமான ஹதீஸ் புகாரியில் 3427வது ஹதீஸாக இருக்குது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட 2 பெண்மணி வராங்க. அந்த பெண்மணிகளுடைய குழந்தை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஓநாய் ஒன்று புகுந்து அவங்க குழந்தையில் யாரோ ஒருத்தருடைய குழந்தையை தூக்கிட்டு போய் கடித்து சாப்பிட்டுடுது. ஆகவே உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தை என்னுடையது தான் அப்படின்னு ஒருத்தரும், இல்லை என்னுடையது தான் இன்னொருத்தரும் போட்டி போட்டுக்கிறாங்க. இந்த வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட வந்தபோது அவங்க 2 பேரில் மூத்தவள் யாரோ, வயசில் மூத்தவங்களுக்கு இந்த குழந்தை உரியது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பில் அவங்க திருப்தி அடையாததுனால அவங்களுடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட மீண்டும் இந்த தீர்ப்பு வழக்குக்கு வருது. அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதனை கேட்டுட்டு என்னிடத்துல ஒரு கத்தியை கொண்டு வாங்க, நான் அந்த கத்தியை வச்சு இந்த குழந்தைய 2 கீரா 2ஆக பிளந்து உங்கள் 2 பேருக்கும் சதிபாதியாக கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே இளையவளோ பதறி போய், வேண்டாம் அப்படி செய்யாதீங்க, இந்த குழந்தை அவளிடத்திலே இருக்கட்டும், என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு பதறி அழுவுறாங்க. இதை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உரித்தான உண்மையான தாய்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்கிறாங்க. இதுலேயும் ஒரு ஓநாய் குழந்தையை தூக்கிட்டு போனதாக அதனை அபகரிச்சுக்கிட்ட அந்த சம்பவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆகவே இன்றைய பதிவில் நாம் ஓநாய் சம்பந்தமான அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு விலங்கினத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.